ஹாய் மக்களே, அம்மா இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சனா அம்மா பேசப்படுறேன். இன்றைக்கி அவன் நினைப்பதே நடக்கும் என்பதற்கு விளக்கம் சொல்லப் போகிறேன். 2 பிச்சைக்காரர்கள் ஒரு அரசனுடைய கோட்டை வாயிலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த அரசன் அவர்கள் இருவருக்கும் மதிய உணவு கொடுக்கும்படி வேலையாளிடம் சொன்னான். அதன்படி அவனுக்கு அவர்கள் இருவருக்கும் மதிய உணவு கொடுக்கப்பட்டது. முதலாவது பிச்சைக்காரன், மேன்மையான கடவுள் அரசனுக்கு எல்லாம் வழங்கட்டும் என்று கூறினான். இரண்டாவது பிச்சைக்காரன், மேன்மையான அரசன் வாழ்க என்று கூறினான். இந்த இரண்டாவது பிச்சைக்காரன் சொல்லியது அரசனுக்கு மிகவும் பிடித்தது. நம்மிடம் சாப்பாடு வாங்கி கொண்டு கடவுளை பற்றி பெருமையாக சொல்லுகிறான், ஆனால் இரண்டாமவனும் நம்மை பெருமையாக பேசுகிறான் என்பதனால் அவனுக்கு இரண்டாவது பிச்சைக்காரனை பிடித்தது. அதனால் மறுநாள் வேலையாளிடம் சொன்னான், நீ இன்றைக்கு அவனுக்கு கர்வம் வந்துவிட்டது, அதனால் மறுநாள் சாப்பாடு கொடுக்கும்போது முதலாம் அவனுக்கு நீ எப்பொழுதும் போல கொடுத்து விடு, இரண்டாம் அவனுக்கு சாப்பாட்டில் ஒரு மோதிரத்தை நடுவில் மறைத்து வைத்து அவனிடம் கொடு. அவன் கொடுத்த பிறகு என்ன சொல்கிறான் என்று பார் அப்படி என்று சொல்லிடுவோம். அதன்படி வேலையால் முதலாம் அவனுக்கு சாப்பாடும் இரண்டாமதவனுக்கு மோதிரத்தை உள்ளே வைத்து மறைத்து சாப்பாடு கொடுத்திருந்தான். அந்த மோதிரத்தை பார்த்ததும் அவனுடைய மனம் சந்தோஷப்படும். அப்போது முதலாவது பிச்சைக்காரன் பார்த்து, நம்மளுக்கு மோதிரம் கிடைக்கும், அதனால் நம்மளும் மேன்மை தங்கிய அரசர் வாழ்க அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தான். அதே மாதிரி மறுநாள் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நீ பக்கத்தில் இருந்தே பாரு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியிருந்தார். அது மாதிரி வேலைக்காரன் வந்து மோதிரத்தை வச்சு கொடுத்ததை ரெண்டாமவனுக்கும் முதலாவதுவனுக்கு வெறும் சாப்பாடும் கொடுத்தான். அந்த இரண்டாமவன் சாப்பாடு இருவரும் வாங்கி சாப்பிட போனார்கள். அந்த இரண்டாமவன் சாப்பாடு பாதி சாப்பிட்டு விட்டு அந்த தட்டோடு, எனக்கு வயிறு நிரம்பி விட்டது, அதனால் நீ சாப்பிட்டுக்கொள் என்று தட்டோடு கொடுத்து விட்டான். சரி என்று முதலாமவன் வாங்கி சாப்பிட்டான். சாப்பாடு முடிந்ததும் பார்த்தால் அதற்குள் மோதிரம் இருந்தது. ஆஹா, கடவுளின் கருணையே கருணை என்று கூறி சந்தோஷப்பட்டான். உள்ளே போய் வேலையால் அரசனிடம் இதை சொன்னான். இப்படி மாறிவிட்டது, அவன் முதலாம் அவனுக்கு இரண்டாம் அவன் கொடுத்து விட்டான். அவன் என்ன சொன்னான் என்று கேட்கும்போது, கடவுளின் கருணையே கருணை என்று கூறினான். அப்படி என்ன சொல்கிறான். சொன்ன உடனே ராஜாக்கு அப்போ தான் வந்து அவனுடைய கர்வம் குறைந்து, எல்லாம் அவன் செயல், அவனன்றி ஓரணமும் அசையாது, கடவுள் நினைப்பதே நடக்கும் என்பது புரிந்தது. இதனால் எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், யாருக்குமே வந்து ஒன்றும் நம்ம நினச்சிக்கிட்டு எதையும் நினச்சிக்கிட்டு கொடுக்கக்கூடாது. நல்லபடியாக எல்லாத்துக்கும் உதவி செய்யணுன்றதை மட்டும் நினைக்கணும். யாருக்கு எது போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து அந்த கடவுள் தான் தீர்மானிப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.